பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே. எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, பரலோக பிதாவுடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தை நாங்கள் நாடி தேடி வந்திருக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களை அற்புதமாய் நடத்தி நாங்கள் நினைக்கிறதுக்கு மேலானவருடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் வழுவாமல் விலகாமல் சோர்ந்து போகாமல் திடனற்று போகாமல் எங்களை ஆச்சரியமா நீங்க காத்து எங்களை நடத்தி வந்திருக்கிறீங்க. பாதத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, திரு சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த ஆராதனைகளோடு நீர் இடைப்படுகிறார்கள். நாங்கள் வந்த வண்ணமாய் அல்ல, எங்கள் எஜமான் எங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திருவள்ள சித்தம் நிறைவேறும்படியா எங்களை முற்றிலும் படைக்கிறோம். ஆராதனை அனைத்து பகுதியை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பாடல்கள், துதி நேரங்கள், அர்ப்பணிப்பு நேரங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் நேரங்கள், அனைத்து பகுதிகளுக்கு ஆசீர்வதித்துக் கொடுங்க. பிதாவாகிய தேவன் இந்த ஆராதனை மகிமைப்படுவதற்காக நன்றி. குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் அனைத்தும் கீழ்ப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு தடைகள் நீக்கப்பட்டு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆராதனை ஆமென் உயர்த்தப்படுகிறதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தேவனுக்கு நேராக எங்களை ஆட்கொண்டு ஆச்சரியமாய் வழி நடத்தும்படி உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா புகழும் உங்களுக்கு சேரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இது மனமகிழ்ச்சியின் நாள். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி நாம் ஸ்தோத்திரிப்போம். உங்களுடைய சபை பாடல் புத்தகத்திலே 420வது பாடல். திரையில் வருகிற பாடலை பார்த்து நீங்கள் பாடி மகிமைப்படுத்துங்கள். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம், பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. தொழுவோம், பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே.
இந்த காலையில் ஆண்டவரை மகிமைப்படுத்துமாமே. ஜீவர்கள் மூப்பர்கள் தூதர்கள் யாவரும் பணிந்திடும் தேவன் நீரே பரிசுத்த இயேசுவே. ஜீவர்கள் மூப்பர்கள் தூதர்கள் யாவரும் பணிந்திடும் தேவன் நீரே பரிசுத்த இயேசுவே. ஆவியில் நிறைந்து தொழுகிறோம் ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம். ஆவியில் நிறைந்து தொழுகிறோம் ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை நீங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம் பணிந்திடுவோம் அவர்தான் பாத்திரரே. தொழுவோம் பணிந்திடுவோம் அவர்தான் பாத்திரரே. ஆவியும் அந்தமும் அமே கிராமத்தில் சிறந்த அரசர் யோனாவின் சிங்கம் நீரே ஆவியும் அந்தமும் கிராமத்தில் சிறந்த யோனாவின் சிங்கம் நீரே துதிகளின் துதிகளை சாத்தி தொழுவோம் ஸ்தோத்திரம் செலுத்தி தொழுதிடுவோம். துதிகளை சாத்தி பணிடுவோம் ஸ்தோத்திரம் செலுத்தி தொழுதிடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை நாங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம் பணிந்திடுவோம் அவர்தான் பாத்திரரே. தொழுவோம் பணிந்திடுவோம் அவர்தான் பாத்திரரே. நன்மைகள் யாரும் அளிக்கிற நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துவோம். நன்மைகள் யாவையும் அளித்திடும் தேவனாய் உண்மையாய் நாமே என்றும் என்றும் விழிப்புடன். நன்மைகள் யாவையும் அளித்திடும் தேவனாய் உண்மையாய் நாமே என்றும் விழிப்புடன் ஜீவத்து மகிமையில் சேர்த்து புகழ்ந்திட மகிதனை நாமே தொழுதிடுவோம். மகிமையில் சேர்த்து புகழ்ந்திட மகிதனை நாமே தொழுதிடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை நீங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை நீங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம் பணிந்திடுவோம் அவர்தான் பாத்திரரே. தொழுவோம் பணிந்திடுவோம் அவர்தான் பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை நீங்கள் பாடி துதித்திடுவோம். அவருடைய சன்னதியில் ஆனந்த கழிப்புடனே நாம் அவரை ஆராதிப்போம் மகிமைப்படுத்துவோம். இந்த வாழ்க்கை எல்லா சூழ்நிலையும் நமக்கு உதவி அவரிடத்தில் தான் வருகிறது. பக்தனாகி தாவீது அந்த உதவியை அனுப்புகிற தேவனை கண்கள் நோக்கி பார்க்கிறது சொன்னார். கோட்டை கொத்தளங்களில் வாழ்ந்த அந்த மன்னன் உதவி தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது.
இந்த நாளில் கூட நாம் அந்த கருத்துள்ள பாடலை பாடி கர்த்தரை பயன்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். உதவிகளும் உங்களை நோக்கி பார்க்கின்றேன், ஆளும் கையும் கர்த்தரை நான் பார்க்கின்றேன். உதவிகளும் உங்களை நோக்கி பார்க்கின்றேன், ஆளும் கையும் கர்த்தரை நான் பார்க்கின்றேன்.
பார்க்கின்றார். உதவிவரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன். வாழும் வழியில் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். Yes, glory. உதவிவரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன். வாழும் வழியில் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவிவரும் அவன் உதவிவரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன். வாழும் வழியில் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவிவரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன். வாழும் வழியில் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அவரை நோக்கி பார்க்கலாம். அந்த காலங்களில் எல்லாரும் முடிந்தல் முழங்கல் படியுங்கள். இல்லை என்றால் எழுந்து நின்று கர்த்தரிடம் ஆராதனை செய்ய போகிறோம். ஆமென். உலகமே மறந்தாலும் கர்த்தர் தம் ஜனத்தை இணையாத விதத்தில் போஷிப்பாரே. இந்த உலகம் ஒரு வேளை உன்னை மறந்து போயிருக்கலாம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த 10 மாத கால ஆண்டவரை போஷித்து நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை நல்லவர், எவ்வளவு அன்பு நம்ம மேல வச்சிருக்கிறார். அதை நினைச்சு கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறாரே, நான் தாழ்ச்சி அடைகிறதில்லை. இந்த விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. உலகமே மறந்தாலும் கர்த்தர் தம் ஜனத்தை இணையாத விதத்தில் போஷிப்பாரே. காகத்தை வைத்து எலியாவை போஷித்தார். உன்னையும் என்னையும் நடத்திடுவார். காகத்தை வைத்து எலியாவை
எத்தனை பேர் இந்த காலவேளையில என் வாழ்க்கை முடிந்து விட்டது, ஒரு நெருக்கடியான காலத்தை நான் சந்தித்திருக்கேன், இனி எனக்கு வாழ்வு இல்லை, நம்பிக்கையற்ற நிலைமையில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். எல்லாராலும் விடப்பட்ட நிலைமையில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். கவலை, கண்ணீர், துன்பங்கள் உன்னை சூழலாம். காலத்தை கொண்டு எழியாமை போஷித்த அதே ஆண்டவர் இந்த ஆராதனையோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமென். அவருடைய கண்கள் உன்னை கண்டிருக்கிறது. அன்பு சகோதரனே, சகோதரி, உன் நிலை அவருக்கு தெரியும், உன் குறைவு அவருக்கு தெரியும், உன் பலவீனம் அவருக்கு தெரியும், உன் ஏக்கம் அவருக்கு தெரியும். உன்னை முற்றிலும் அறிந்தவர் இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். Amen, 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 amen. Thank you, Lord. Hallelujah, 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 hallelujah. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை தேடி வந்த நல்ல நேசரே, மழகால கண்கள் கண்டதாலே முடிந்தென்று நினைத்த நான் நீ வாழ்கின்றேன். மழகால கண்கள் முடிந்ததென்று நினைத்த நான் நீ வாழ்கின்றேன். அவருடைய கண்கள் உன்னை கண்டது. Praise the Lord. அவருடைய கண்கள் உன்னை கண்டது. அந்த கண்களை நீ காணவில்லை. ஆண்டவர் சொன்னார், ஆவோட்டில் இருந்து என் ஜனம் பாடுங்கள் பாடுங்கள், நான் பார்க்கவே பார்த்தேன். நான் திரும்ப நான் கேட்டேன், மோசே நான் இறங்கி வந்தேன். வானத்தை பூமியை படைத்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை நிலையை கண்டு இறங்கி வந்து அற்புதத்தை செய்வார். அந்த தேவன் ஆராதனையில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உன்னை தூக்கி எறிந்து விட்டார்களோ, இன்னைக்கு கர்த்தர் உன்னை தேடி கண்டுபிடித்து உன்னை கணத்துக்குரிய மகனாய் மகளாய் மாற்ற விரும்புகிறார். உன்னை விசேஷித்தவனாய் மாற்ற விரும்புகிறார். அவருடைய கண்கள் இந்த ஆராதனை உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. நல்லோரையும் தீயோரையும் அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. தேவனை தேடுகிற உணர்வு அவர் உண்டா என்று கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்துக் கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்துக் கொண்ட நல்ல நேசரே. எத்தனை ஆழத்துக்கு சொல்றோம், தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்துக் கொண்ட நல்ல நேசரே, மழகான கண்கள் கண்டதாலே
இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்த தேவன், அவரை கண்டு அழைத்த தேவன், என்னை தெரிந்துகொண்டாண்டவர், அவருக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மை அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட. கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. சொல்லுவன் நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஹalleluya. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். எத்தனை நன்மை செய்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் வாழ்க்கையிலே நன்மையானதை செய்ய விரும்புகிறார். அந்த நல்ல எபினேசர் உன்னை அற்புதமாக நடக்க விரும்புகிறார். இதுவரைக்கும் இல்லாத காரியங்கள் வாழ்க்கையில நடக்குமாமே. நீ நடந்து வந்த பாதையில் அல்ல, உன் கால் பற்றிதான் இடங்களில் உன்னை அழைத்து செல்கிறார். நீ கடந்து போகாத பாதைக்கு உன்னை அழைத்து செல்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவனிடத்தில் விளையாடிக் கொண்டிருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவர் ஆச்சரியமானவர்களை செய்ய போகிறார். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட போகிறது. உன்னத நாமம் மகிமைப்பட போகிறது. ஆமென், ஆமென். Thank you Lord. Thank you Lord. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. நம்முடைய ஆண்டவர் அவர் மகிமையின் தேவனாய் நம் வாழ்க்கையில் பிரவேசிக்கிறார். நாம் எங்கெல்லாம் கூடி அவரை தொழுது கொள்கிறோமோ அவர் நமத்தில் உலாவுகிற தேவன். நாம் அவருடைய ஜனம் என்றால் அதுக்கு ஒரு நல்ல அடையாளம். நம் தேவன் நம் மத்தியில் உலாவுவார். நான் அவர்கள் நடுவே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர் என் ஜனமாய் இருப்பார்கள். அவர் என் ஜனமாய் இருப்பார்கள். நாம் தேவனுடைய ஜனமானால் கர்த்தர் நம் நடுவே உலாவுகிறதை நாம் காண வேண்டும். Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Amen. Amen. வாசல்களை உயருங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமை ராஜா உட்பிரவேசிக்க போகிறார். ஹalleluya. உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்தில், உன் இல்லத்தில், உன் ஆராதனையில அவர் கடந்து வருகிற தேவன், கடந்து வருகிற தேவன். அவருக்காக இந்த வாழ்க்கை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் வாழ்க்கையில இறங்கி வருகிற கர்த்தர். ஹalleluya. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. Thank you Jesus. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படணும், மலைகள் குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்படணும். ராஜா நம்முடைய வாழ்க்கையில் வரவிருக்கிறார். ராஜா நம்ம வாழ்க்கையில் வரவிருக்கிறார். ஹalleluya. குறையில்லாமலே, குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார். ராஜா வருகிறார். ஆயத்தமாகோ, ராஜா வருகிறார். ஆயத்தமாகோ. கரங்களை தட்டி இயேசு வருகிறார். இது கண்டு செல்கிறோம். நம் இயேசு வருகிறார். இது கண்டு செல்கிறோம். நல்லதெல்லாம் இரவிட வேண்டும். மலைகள் குன்றுகள் அகற்றிட வேண்டும். தோலானவை நேராக, கரமளவை கடலாத சமமாக, எல்லாம் இரவிட வேண்டும். மலைகள் குன்றுகள் அகற்றிட வேண்டும். தோலானவை
சுவைத்து ருசிக்கும் அற்புதமான நேரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவர் சொல்ற, நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் இந்த இடத்துல வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவரா, உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறவரா. உங்கள் குறைவோடு நீங்கள் அல்ல, நீங்கள் வந்த வண்ணமாய் அல்ல. ஆமென், ஆமென், ஆமென். அவர் வந்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். அவருடைய திவ்ய வல்லமை இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆமென். அவருடைய ஆமென் தூதர்கள் இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மகிமை பிரசன்ன ஆராதனை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆமென். glory glory. கதைகள் எல்லாம் உடைகிறது. ஆமென். அற்புதங்களை ஆண்டவர் மகிமை கொண்டு கொண்டிருக்கிறார். Glory, 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 glory. Glory to Jesus. Hallelujah. Hallelujah, hallelujah. Yes, 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 yes. Hallelujah, hallelujah. நானே தேவன் என்று நீங்கள் நின்று பாருங்கள். Hallelujah. நான் தேசத்தில் உயர்ந்திருப்பேன், ஜாதிகளிடம் உயர்ந்திருப்பேன். நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். Amen, amen. Glory, glory, glory to Jesus. Glory to Jesus. Amen. உன்னதமான மகத்துவத்தை நீங்கள் துதியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நின்று பாருங்கள் என்று அவர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை. ஆமென். Glory, glory, glory. Thank you Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆராதனை அவருடைய அற்புதமான வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசித்திருக்கிற இந்த ஜனமாய் நாம் இருக்கிறோம். அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தில் நிறைவேற்றுகிற தேவன். கடந்த நாளெல்லாம் அதை அவர் செய்திருக்கிறார். புதிய நாட்களில் நாம் எதிர்பார்க்கிற நாட்களில் நாம் சோர்வுறாதபடி, பின்னடைந்து போகாதபடி, திடனற்று போகாதபடி, குறைவுற்று போகாதபடி அவரை நமக்கு நிறைவாக இருந்திருக்கிறார். எத்தனையோ குறைவுகள் வாழ்க்கையில் உண்டு. ஆண்டவர் அந்த இடத்துல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் உன் முன்னின்று சத்துருக்களை துரத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் உனக்கு அதை யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த முந்தைய சீரை பார்க்கிறோம். உன்னை நான் நற்சி உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். கடந்தவர்களை நினைத்து சோர்ந்து போயிருக்கிறார். கர்த்தர் இந்த புதிய நாள் நம்மோடு கூட ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க தான் என் வாழ்க்கையில அற்புதம் செய்யலப்பா. உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. சொல்லலாம், அந்த கவியை சொல்லுவாமே. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். பிள்ளைங்க கண்களை மூடி ஆண்டவரை பாடியார். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும், பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு, நீ சொன்ன வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு உங்க முகத்தை
அவன் உன் வேலை வாய்ப்புக்காக, உன் பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக, நீ எதிர்பார்த்திருக்கிற காரியங்களுக்காக இந்த ஆராதனை வந்திருக்கலாம். ஆண்டவரை பார்த்து சொல்ற, உண்மை தான் நான் நம்பி இருக்கிறோம். உண்மை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். நீங்க அற்புதம் செய்ய வல்லவர் என்று உங்க முகத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் என்று இந்த காலம் நாம் சொல்லுவோம். உனக்காக அற்புதங்களை செய்ய கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். யோசபாத் ராஜா அதைத்தான் சொன்னார். ஆண்டவரே, இத்தனை திரளான கூட்டத்தை எதிர்க்க எனக்கு பலன் இல்லை, என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் என்னுடைய கண்கள் உம்மை மாத்திரம் நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னார். அவரை நோக்கின யோசபாத்துக்காக அவரே யுத்தம் செய்தார். ஆண்டவர் உனக்காக யாவற்றையும் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நீ அவர் முகத்தை நோக்கி பார்க்கிற இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தர் உனக்காக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். Thank you Lord, thank you Lord. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உன் செட்டைகளிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உன் செட்டைகளிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்கள் கருத்தையே நோக்கி இருக்கிறார். வேலைக்காரனுடைய கண்களை ஜமானுடைய கருத்தை நோக்குவது போல, வேலைக்காரனுடைய கண்களை ஜமானுடைய கருத்தை நோக்குவது போல உங்களை கருத்தை எனக்கு நோக்கி அவமானத்தை சகித்துக் கொண்டாலும் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று நம்பிக்கிறோம். உண்மையை நோக்கி பார்க்கிறவர்களே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் இயேசுப்பா. இந்த காலங்களிலே கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். Thank you Lord. Yes, yes. Thank you Lord, thank you Lord. Amen, amen. விடுதலை கொடுக்கிறதுக்காக நன்றி, மகிழ்ச்சியை கொடுக்கிறதுக்காக நன்றி, கிருபைகள் அளிக்கிறதுக்காக நன்றி. சூழ்நிலைகளில் உள்ள பிள்ளைகள் ஆண்டவரை தினம் கொண்டு விசுவாசத்தை அறிவிக்க உதவி செய்கிறதற்காக நன்றி. சத்துரு வெட்டப்பட்டு போவதற்காக நன்றி. இந்த கிருபை பெருக்கிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. இன்னும் தேவை கிருபை தாருமே. உம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை எல்லாரும் கேட்போமா? இன்னும் தேவை கர்த்தரால் ஏற்பட்ட பிள்ளைகள் ஒருவர் இந்த சிந்தையோடு நாம் தேவன் தொடர்ந்து இந்த ஆராதனை அவர் மகிமைப்படும்படியாக நம்மில் ஒருவர் நாம் செபிப்போம். எல்லாரும் தெரிந்த ஒரு வேதாகம பகுதி, பழக்கப்பட்ட ஒரு வேதாகம பகுதி. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது.
இந்த கிருபை என்ற பழைய ஏற்பாட்டில் இந்த நோவாவுக்கு தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? நோவாவுடைய நாட்கள்ல மக்கள் நடந்து கொண்ட அந்த வாழ்க்கை வேதாம் சொல்லுது, தேவன் மனிதனை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டார். அந்த அளவுக்கு பாவம் பெருகி இருந்தது. தங்கள் விருப்பம் போல அவர்கள் வாழ விரும்பினார்கள், அப்படியே வாழ்ந்தார்கள். தேவன் அவர்களை எந்த நோக்கத்திற்காக படைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் தேவ நோக்கத்திற்கு மாறாக அவர்கள் வாழ்ந்த போதுதான் ஆண்டவர் நமக்கு முன்னாடி இந்த ஜெனரேஷனை அழிக்க சித்தம் கொண்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஜலத்தினாலே இந்த பூமி அழிந்து போனது. அப்படி அழிவுக்கு வைக்கப்பட்டிருந்த ஏராளமான மக்கள் மத்தியில ஒரே ஒரு மனுஷனுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் மாத்திரம் தேவன் ஒரு மீட்பை ஆண்டவர் கொடுத்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அந்த மீட்பை கொடுப்பதற்கு அங்கு உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களே கிருபை அல்லது இரக்கம் அல்லது தயவு கிடைத்தது. அவனுக்கு அந்த கிருபை கிடைச்சதுனால நோவாவும் அவன் குடும்பமும் காக்கப்பட்டார்கள். இயேசு இதை திரும்ப எப்படி சொல்றார்? நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் சொன்னார். இது இப்பொழுது நடக்கிறது. அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு அதிகமா தான் என்னதுங்க? பாவம், அக்கிரமம் பெருகி தேவனை கோபப்படுத்தும்படியான காரியங்கள் இந்த பூமியில பெருகி விட்டது. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வேறு விதமா இருக்க போகிறது. ஆனா அன்றைக்கு நோவா பேழை, இன்றைக்கு தேவனுடைய திருச்சபை. ஆமென். அன்றைக்கு நோவா பேழை, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ள யாரெல்லாம் வந்துடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய மீட்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய மீட்பின் திட்டத்துல அதை லகுவா கொடுக்கல. நல்லா கவனிங்க. நோவா, நீ ரொம்ப நல்ல பிள்ளையா, பக்தி உள்ளவனா, ஒழுக்கம் உள்ளவனா வாழ்ந்த, ரைட், என்னுடைய ராஜ்யத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உடனே அவனை ஒரு செகண்ட்ல மேல கூட்டு போயிருந்தார். அந்த மீட்புக்கான ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். கொப்பேர் என்ற ஒரு மரத்தை அதை நீ கொண்டு வந்து ஒரு பேழையை செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய திட்டத்தை அவன் கையில கொடுத்தார். அதற்கான அளவுகளை கத்தர் கொடுத்தார். அந்த பேழைக்குள் அவனை வரும்படி கத்தர் செய்தார். ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் செஞ்ச பிறகுதான் அவன் அரராத் என்ற மலையில போய் நின்றது. 150 நாட்கள் மழை பெய்தது. அந்த மழை வெள்ளத்தில் உலகமே அழிந்து போனது. அவள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையின் மீட்பு வந்து இயேசுவை ஏத்துக்கிட்ட ரட்சிப்பு அவ்வளவுதான் கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வாழ வேண்டும், திருச்சபைக்குள்ளே நாம் வாழ வேண்டும். அங்கே சொல்லப்படுகிற அவர் சொல்லுகிற கட்டளையின்படி நாம் வாழும் பொழுதுதான் நோவாவின் பேழையின் மூலம் எப்படி மீட்பு வந்ததோ கிறிஸ்துவாகிய பேழையின் மூலம் நமக்கு ஒரு பெரிய மீட்பு இருக்கிறது இந்த உலகத்தில். ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகளை, அன்றைக்கு அந்த கொப்பேர் மரத்தை வைத்து ஆண்டவர் ஒரு பேழை உண்டு பண்ண சொன்னார். நான் அடிக்கடி இதை சொல்லி இருக்கிறேன். இந்த பேழையின் அளவு எவ்வளவுங்க? உயரம் 30 முழம் உயரமும் 50 முழம் அகலமும் 300 முழம் நீளமான ஒரு பேழை. இந்த பேழையினுடைய அளவுகளை நான் ஆவிக்குரிய ரீதியில் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இந்த 30 என்றால் இந்த எண்ணிக்கை எதை குறிக்கிறது? 30 என்றால் யோசிங்களேன். நான் பலமுறை இதை சொல்லியிருக்கிறேன். 30 ஞானஸ்நானத்திற்கு ஒரு அடையாளம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் 30ஆம் வயதில் யோர்தான் நதிக்கரைக்கு சென்று ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார். இயேசுவை யோவான் ஸ்நானம் கேட்கிறார். நான் உங்களுக்கு ஸ்நானம் கொடுக்கலாமா? இயேசு சொல்லுகிறார், இப்படி எல்லா நீதியும் நிறைவேறும்படி இடம் கொடுன்னு சொல்றார். அப்படின்னா என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சில கட்டளைகளுக்கும் அவர் மனிதனாய் பிறந்ததினாலே ஆண்டவருடைய நீதியை நிறைவேற்றுவதிலே அவர் சரியாக இருந்தார். ஆகவேதான் மீட்பின் திட்டத்திலே நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அதை நாம் செய்ய வேண்டும். சபைக்குள்ளே இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேண்டும். அதனால்தான் பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்து இல்லாமல் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் கிடையாது. இந்த அன்பான தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேண்டும், சபைக்குள்ளே இருக்க வேண்டும். சிலர் சபைக்குள்ளே இருக்க மாட்டாங்க. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? பாவிகள் நீதிமானுடைய சபையில நிலை நிற்பது இல்லை. அவங்களால இருக்கவே முடியாது. அவங்க அடிக்கடி நின்றுடுவாங்க, அடிக்கடி போயிடுவாங்க. நீதிமானுடைய சபையில பாவிகளாய் நாம் நிற்க முடியாது. நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்போது தேவன் சபையில நம்மை நிலை நிற்க வைத்து மிகுந்த கனி கொடுக்க செய்வார். ஆகவே இந்த 30 என்பது ஞானஸ்தானம்.
அன்றைக்கு மீட்பின் திட்டத்தை ஆண்டவர் இப்படி வைத்திருந்தார். இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய சபையை மீட்டெடுப்பதற்கு முதலாவது நாம் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அதற்கு அடையாளமான உடன்படிக்கையாகிய ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யாராவது ஞானஸ்தானம் எடுக்காதுன்னு இருக்கிறீங்களா? அப்படி இருந்தா கொஞ்சம் கையை உயர்த்தலாமா? ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைங்க நல்லா உயர்த்து. அவ்வளவுதான். மற்றவங்கள ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா? வெரி குட். ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறார். இப்ப எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க. அப்ப நீங்க எல்லாரும் பரலோகம் போயிருக்கீங்க. அல்லேலூயா. இங்கதான் கவனிக்கணும். ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம லைஃப்ல நம்ம நிறைய விஷயங்களை கை கொள்ள வேண்டும். ஆகவே ஞானஸ்தானம் ஒரு உடன்படிக்கை. அடிக்கடி சொல்ல ஒரு நிச்சயதார்த்தம் மாதிரி. அது நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறமா அந்த மணப்பெண் மணவாளனை பார்க்கிற வரைக்கும் ரொம்ப அடக்க உடக்கமா இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இயேசு வர வரைக்கும் எப்படி இருக்கணுங்க? ரொம்ப அடக்க உடக்கமா இருக்கணும். உன்னை பத்தி தப்பான ரூமர் வந்துடக்கூடாது, அங்க எங்க சுத்தக்கூடாது. ஏன்னா கமிட்மெண்ட் பண்ணிட்டோம், ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணிட்டோம். அதான் ஞானஸ்தானம். இரண்டாவது, பேழையினுடைய அளவு 30 மட்டுமல்ல, என்னங்க 50 முழம் அகலம். இந்த 50 சொன்னா உங்களுக்கு இன்னொரு ஞாபகம் வரணும். பைபிள் பிப்ளிக்கலா என்னங்க? பெந்தேகோஸ்தே நாள். என்ன நாளுங்க? பெந்தேகோஸ்தே நாள். 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள். இந்த பெந்தேகோஸ்தேயோட அனுபவத்தை பெறணும். இப்ப நிறைய பேர் வந்து பெந்தேகோஸ்தே சபைன்னு சொல்றதே இப்ப மாறி போச்சு. அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே சபைக்கு நிறைய அடையாளம் இருந்துச்சுங்க. அவங்க தோத்திரம் நிறைய போடுவாங்க, அது குறைஞ்சிச்சு. அவங்க எல்லாரும் வெண்வஸ்திரம் உடுத்துவாங்க, அது குறைஞ்சு போச்சு. அவங்க எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க? ஒரு கோஷம் போடுவாங்க. என்ன கோஷம்? அதுவும் குறைஞ்சு ஹalleluya அப்படின்றாங்க, குறைஞ்சு போச்சு. அவங்க வந்து உலகத்தை விட்டு வேறுபட்டு வாழ்வாங்க. ஆபரணம் அணியாமல் உலகத்தாரை போல் இல்லாமல் வேறுபட்டு வாழ்வாங்க. அது முற்றிலும் இப்போ சபையில மாறி போச்சு. ஒன்னே ஒன்று ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுங்க, அது அந்நிய பாஷை, பரிசுத்தாவி. அதுவும் குறைஞ்சு போச்சுங்க. சிலர்லாம் பரிசுத்தாவில நிறையறதே இல்லை, அந்நிய பாஷை பேசுறதே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு லேவியராகமத்துல, ஆசாரியனுக்கு அந்த அபிஷேகம் தான் அவனுக்கு என்னவா? கிரீடம் சொல்றாருங்க. புதிய ஏற்பாட்டில் எபேசியருக்கு சொல்லும்போது சொல்றார், மீட்கப்படும் நாளுக்கென்று என்னங்க அது செய்யும் சொல்றார். முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே கர்த்தரே ஆவியானவர். ஆகவே அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவியை உடையவன் அவருடையவன், கிறிஸ்துவின் ஆவியை பெறாதவன் அவருடைய அல்ல. ஆகவே பரிசுத்த ஆவியினுடைய அவசியத்தை இன்றைக்கு புரியாமல், அதை அறிந்து கொள்ளாமல் வாழ்கிற ஏராளமான கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகள், இரண்டாவது அளவு இந்த 50ஆம் நாள் என்கிற பெந்தேகோஸ்தே அனுபவத்தை, ஆவியின் அபிஷேகத்தை நீங்க கட்டாயம் பெறலாம். அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அதுவே உங்களுக்கு சகல ஞானமும் சகல காரியமும் நீங்கள் அறிந்த ஒரு சிறந்த மனிதராக இருக்கலாம். ஆனால் அபிஷேகம் மிக அவசியம். சகரியார் சொல்லும்போது சொன்னார், பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். ஆகவே பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது அவரை உங்களை நடத்தும். தேவப்பிள்ளை கவனிக்க வேண்டும். அந்த அபிஷேகத்தில் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பரிசுத்த ஆவி காற்றை போன்றதுன்னு வேதம் சொல்லுதுங்க. அல்லேலூயா. காற்று ஒரு இடத்துல தோன்றி அது மறுடத்துக்கு எங்க போகுதுன்னு அது அங்கே போய் சுழன்று இங்கே திரும்பும், இங்கே சுழன்று அங்கே செல்லும். அது பரிசுத்த ஆவியுடைய நடத்துதல். ஆவியை பெற்ற மக்களும் அப்படிதான் வாழணும். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உங்களுடைய விருப்பத்தின்படி வாழ முடியாது. ஆவிக்குரியவர்கள் என்று சொன்னால் தேவ விருப்பத்தின்படியே வாழ்கிறவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை வேற எங்கேயும் கூட்டு போக மாட்டார். அவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். கைகளை திலக்கத்துல சோதனை பண்ணலாமா? ஞானஸ்தானம் பெறலாம், பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம் பெறலாம். நீங்க சீக்கிரத்தில் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க. அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகத்துல ஒவ்வொரு நாளும் நிறைந்து வாழ்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. நான் கடந்த நாள்ல கூட சொன்னேன், பரிசுத்த ஆவியானவரை சிலர் எப்படி வைத்துக் கொண்டான்னு சொன்னால், பரிசுத்த ஆவி வந்து கைட் பண்றவங்க இல்லையா? அவர் வழிகாட்டி.
நீங்கள் ஒரு வாகனத்தில் செல்லுகிறீர்கள், அந்த வாகனத்தை எடுத்து செல்லும் பொழுது வழி கேட்கிறீர்கள். வழிகாட்டியாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருகிறார். நீங்க சொல்றீங்க, வாங்க எனக்குள்ள வந்துருங்கன்னு சொல்லி அந்த வாகனத்துல அவரை ஏற்றுக்கொள்கிறீர்கள். உங்களுக்கு பக்கத்து சீட்ல அவர் உட்கார்ந்துக்கிறாரு. ஆனா உங்க இஷ்டம் போல நீங்க போயிட்டே இருக்கிறீங்க. அவர் சொல்றாரு, இல்லப்பா நீங்க போக வேண்டிய இடம் இந்த பக்கம், நீங்க எங்கேயே போயிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இந்த வழிகாட்டிற்கு சொல்லுகிற வார்த்தைக்கு இந்த வண்டியை ஓட்டுகிற நபர் செவி சாய்க்கவே இல்லை. அவர் ரொம்ப துக்கப்படுறார். அவர் என்ன செய்யறாருங்க? ஆனா அவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு, ஆனா துக்கப்படுறாரு. ஏன்னா அவர் தான் உங்களை கைடு, அவர் தான் உங்களை வழி நடத்துகிறவர். அவருடைய வழிநடத்தலை கேட்காமல் அவரை நீங்க சும்மா தான் கூப்பிட்டு உள்ளாக வச்சிருக்கீங்க. இது மிகப்பெரிய தப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் சொன்னா, நாம் நெகேமியா போல அலங்கத்தை கட்டணும், ராஜ்யத்தை கட்டணும்னா நம்முடைய வாழ்க்கையை கட்டி அமைப்பது ரொம்ப அவசியம். அவர்கள் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் துக்கப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. இதுக்குள்ள நான் போனா அப்படி போயிட்டே இருக்கோம். அடுத்த விஷயத்துக்கு போகலாம். அடுத்த ஒரு அளவு என்ன அளவுங்க? நீளம். எவ்வளவு அது? 300 முழம். வேதாகமத்தில் ஒரு மனிதன் இப்படி வாழ்ந்தார். 300னா என்ன ஞாபகப்படுத்துங்க? மனிதன் சொல்லிட்டேன். ஏனோக்கு என்பவர் அவர் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமென். நமக்கு அப்படிதான் சொல்றாங்க இல்லையா? மத்திய ஆகாயத்தில் எக்காலம் ஊதும், அப்ப நம்ம என்ன செய்யப்படும்? எடுத்துக்கொள்ளப்படுவோம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏனோக்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார் தெரியுங்களா? அவர் 365 வருடங்கள் இந்த பூமியில வாழ்ந்தார். அதுல 65 வருடங்கள் அவர் தனக்காக வாழ்ந்தார். ஆனால் 300 வருடங்கள் தேவனுக்காக வாழ்ந்தார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆமென். நம்ம ஈஸியா பாட்டு பாடுவோம். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. அப்படியே எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு போய் சொல்லுவோம். உமக்காகத்தானே ஐயா. தேவ ஜனமே கவனிங்கள். 65 வருஷம் நான் நினைக்கிறேன் அவன் ஃபேமிலிக்காக வாழ்ந்திருப்பான். சிலர் கேளுங்க, சிஸ்டர் என்ன பிரேயருக்கு வரல? ஃபேமிலி பாஸ்டர். என்ன சிஸ்டர் நீங்க தனியா ஜெபம் பண்ணல? குழந்தை பாஸ்டர். என்ன குழந்தை? சாப்பாடு விட்டுரு பாஸ்டர். சாப்பாடு விட்டீங்க பெரியவன் ஆயிட்டானே, டியூஷனுக்கு போறான் பாஸ்டர், டியூஷன்ல இருந்து இப்ப வந்துருவான் பாஸ்டர். இதே தான் நம்ம என்ன செய்யணும்? அந்த உலகத்தோடு கூட நமக்கு இருக்கிற சூழ்நிலையை நாம் சொல்லி சொல்லி, சில பிரதர்ஸ் கேளுங்க வேலை, சில தம்பிமார்களை கேளுங்க ஒண்ணுமே கிடையாது, அவன் செம்ம பிஸியா இருப்பான். சொல்லுவான், பாஸ்டர் எனக்கு ஃப்ரெண்டு வரும், அவனை பார்க்கணும், சர்ச்சு முடிஞ்சுதான் நான் அங்கே போகணும், கிரிக்கெட் கிரவுண்டுக்கு கிரிக்கெட் சாயந்தரம் தான் பானிபூரி கடைக்கு போனோம். இப்படி அவங்க பயங்கர ப்ரோக்ராம், ஒரு நாள் ஷெட்யூல் அவங்க பயங்கரமா போட்டு வச்சிருப்பாங்க, பிஸி. என் அருமையான தேவ ஜனமே, தேவனோடு சஞ்சரிக்கிறத விட ஒரு பெரிய ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. அது சரியான விவரங்களை நான் இப்போ சொல்ல முடியாது. ஒரு மனிதன் ஒரு வருடத்தில் அவன் எவ்வளவு நாள் தூங்கியிருப்பான், நாள் கணக்கில் அதை கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளவு நாள் சாப்பாட்டுக்கு நேரத்தை செலவழித்திருப்பான், எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணியிருப்பான், ஸ்பிரிச்சுவலுக்காக ஆவிக்குரிய விஷயத்துக்காக பைபிள் ரீடிங், ஜபம், ஆராதனைகளை எவ்வளவு நேரத்தை செலவிட்டிருப்பான் அப்படின்னு பார்த்தா எது அதிகமா இருக்கு எது குறைவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்க நாடி துடிப்பு உங்களுக்கே தெரியும் சிஸ்டர், தொட்டு சொல்லுங்க பாருங்க. சிஸ்டர் சொல்றாங்க, நாங்க அதிகப்படியான எங்க கணக்கெடுப்பு எடுத்தீங்கன்னா 365ல நாங்க எவ்வளவு நாள் தூங்கி இருப்போம்? எப்படி ஒரு கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா மற்றதுக்கெல்லாம் கழிச்சா ஒரு 200 நாளுக்காவது என்ன செஞ்சிருப்போம்? நாங்க தூங்கியே கழிச்சிருப்போம். அப்புறம் வேற என்ன சொல்றீங்க? எது குறைவா இருக்குன்றீங்க? ஜெபம், வேத வாசிப்பு, ஆவிக்குரிய விஷயத்திற்கு நீங்கள் கணக்கெடுத்தா ரொம்ப சொற்ப நாட்கள் தான் நம்ம வந்துருக்கோம். ஏன்னா நம்ம ஜெபிக்கிறத 5 minutes, அப்படிங்க, ஜஸ்ட் 5 minutes, 10 minutes. சில சொல்லுவாங்க சுருக்கமான ஜெபத்துக்கு என்ன ஏமாத்து வேலை பாருங்க. சுருக்கமான ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு கேளுங்களேன், பெருக்கமான ஆசீர்வாதம் வேணுமா?
நம்முடைய தேசத்துல ஊழியம் செஞ்ச வில்லியம் கேரி சொன்னார், ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய், ஆண்டவரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்ன்னு சொன்னார். நம்ம ஜபம், இந்தியருடைய ஜபம், நான் சின்ன வயசுல இருந்தே அதை கேட்கிறேன். ஆண்டவர் சுருக்கமான ஜபத்திற்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை நன்றாக கவனிங்கள். அந்த நாட்கள் இது அல்ல. அல்லேலூயா. அவன் தேவனோடு சஞ்சரித்தான். இப்ப உங்களுக்கு நல்ல ஒரு விளக்கம் சொல்றேன். நீங்க பைக் ஓட்டுறீங்க, சைக்கிள் ஓட்டுறீங்க, அதுக்கு என்ன இருக்கும்? அப்படி ஓட்டுறதுக்கு என்னதுங்க? ஹேண்ட் பேர் இருக்கு இல்லையா? இதை வச்சுதான் நீங்க சைக்கிள் ஓட்ட முடியும். கார் ஓட்டுறீங்கன்னா என்ன செய்யலாங்க? ஸ்டேரிங்ன்றாங்க இல்லையா? அதை வச்சுதான் ஓட்ட முடியும். இது பாருங்க, இந்த ஸ்டேரிங் ஒரே மாதிரி பிடிச்சிட்டீங்கன்னா அந்த சோவரை இடிச்சிட்டு அந்த வீட்டை இடிச்சிட்டு நான் அப்படி போயிருப்பேன். இந்த ஹேண்டில் பேரையும் ஸ்டேரிங்கையும் நீங்க பயன்படுத்தும் போது லெஃப்ட் ரைட் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். அல்லேலூயா. ரைட்ன்றது நல்ல விஷயம் வச்சுங்க, அதான் நம்ம சொல்லுவோம். அல்லேலூயா. லெஃப்ட்ன்றது கெட்ட விஷயம். இப்ப நல்லா கவனிங்க. சில நேரங்களில் தேவன் நம்மை வழிநடத்தி செல்லும் பொழுது லெஃப்ட் என்பது வறட்சியான பாதை வச்சுங்க, ரைட் என்பது செழிப்பான நாட்கள், லெஃப்ட் என்பது தோல்வியான நேரங்கள், ரைட் என்பது வெற்றியான நேரங்கள். ஆண்டவர் தான் நம்மளை வழி நடத்துறார். அல்லேலூயா. இப்போ நம்முடைய ஹேண்ட் பேர் எப்படி யூஸ் பண்ணனா, ஒரே ஸ்ட்ரைட்டா ஓட்ட முடியாது. அல்லேலூயா. நான் நேர தேவராஜ்யத்துக்கு போயிட்டு போக முடியாது. சில நேரம் ரைட் எடுக்கணும் இல்லையா? சென்னையில் நீங்கள் அட்ரஸ் கேட்டீங்கன்னா ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போய் அவர் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து அவங்க சொன்னதுமே கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சது கூட. ஆகவே இடது பக்கமும் திரும்ப வேண்டியது இருக்கிறது, வலது பக்கமும் திரும்ப வேண்டியது இருக்குது. குடும்பத்தையும் பார்க்கணும், சபைக்கும் வரணும், உலக படிப்பையும் படிக்கணும், சொல்லுங்க, பைபிளும் படிக்கணும், பக்கத்து வீட்டாக்க கிட்ட ஊர் கதையும் பேசணும், அது என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை சொல்லணும். நம்முடைய வாழ்க்கையை நாம் இப்படி பேலன்ஸ் பண்ணி போக கத்துக்கணும். இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய பிள்ளைங்க, ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நான் முழுக்க அவங்க ஆலயம் ஜபம் ஊழியன்னு போயிட்டாங்க. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், மாலையில் அவங்க வீட்டுக்காரர் வந்தார், சரியான பிசியோதெரபி கொடுத்தாரு. அவங்க அவர் சொன்னது சொல்றேங்க, நான் சரியான அடி. ஏன்னா அந்த சிஸ்டர் என்ன பண்ணிட்டாங்க, வெறும் ஜபத்துக்கே போயிட்டாங்க, ஊழியத்துக்கே போயிட்டாங்க, வீட்டில் என்ன செய்யலைங்க, பிள்ளைகளை விசாரிக்கவில்லை, ஆகாரம் செய்யவில்லை, மற்ற கடமைகளை செய்யாமலேயே அவங்க போயிட்டாங்க. ஆகவே அந்த கணவர் ரட்சிக்கப்படாத கணவர், ரட்சிக்கப்படுவார், ரட்சிக்கப்படவே மாட்டார். நீங்க ரட்சிக்கப்பட்டதும் அப்படியே சர்ச்சைன்னு போயிடக்கூடாது, ஜபம்னு போயிடக்கூடாது. ஜபத்துக்கு நேரம் ஒதுக்கணும், வீட்டின் கடமைகளை செய்யணும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 31 சிஸ்டர் மாருங்க, நல்லா வாசிங்க. அந்த சிஸ்டர் மாதிரி நானும் மாறணும் பாஸ்டர், நல்லா ஜெபம் பண்ணுங்க, முடியலாம் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. அந்த சிஸ்டர் என்ன சிஸ்டர், அவங்களுக்கு பேர் என்னங்க? குணசாலியான ஸ்திரீ. பாருங்க, இந்த பக்கத்துல இருந்து வருது இந்த பதில். அதே வசனத்துல கண்டுபிடிப்பவன் யார்? எப்படி கண்டுபிடிக்க போறீங்களா தெரியல. அப்போ வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப பேலன்ஸ் பண்ணி போகணும். சில இடங்களில் லெஃப்ட் எடுக்காம போக முடியாது. ஆமென். ஸ்ட்ரெயிட்டா போயிட முடியாது தேவராஜ்யத்துக்கு. வலது பக்கமும் பார்க்க வேண்டும், இடது பக்கமும் பார்க்க வேண்டும், நேராய் செல்ல வேண்டிய நேரங்கள் நேராய் செல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ணுவதற்கு இந்த ஹேண்ட் பேர் என்ன செய்யக்கூடாதுங்க, விட்டுறவே கூடாது. அதை சில இடங்களில் திருப்ப வேண்டிய இடங்களை திருப்பி நாம் எடுத்து செல்ல வேண்டிய அப்படிப்பட்ட பழக்கம் இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு வரணும். அல்லேலூயா. ஒரு நண்பர் கூப்பிடுற தப்பான வழிக்கு அப்படியே லெஃப்ட்லயே போயிடக்கூடாது. லெஃப்ட்லயே போயிட்டா எங்க போயிடுவேன்? ஏற்கனவே இயேசு சொல்லியிருக்காரு, இடது பக்கத்துல இருக்கிற ஆட்டை பிரிச்சுட்டார் இல்லையா? அவங்க எங்க போவாங்களாம்? நியாய தீர்ப்புல. வலது பக்கத்தில் இருக்கிறவங்க சந்தோஷத்துக்குள்ள போயிடுவாங்க, இடது பக்கத்தில் இருக்கிறவங்க ஆமா பிசாசுக்கும் அவனுக்கு உண்டு பண்ணின அந்த நித்திய நரகத்துக்கும் போயிடுவாங்க. ஆனா ரொம்ப இடது பக்கத்திலே போயிடாதீங்க. அல்லேலூயா. உலகத்திலே நீங்கள் இருந்தாலும் நீங்க பேலன்ஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டியது அவசியம். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், இந்த 300 வருடங்கள் இவன் தேவனுக்காக வாழ்ந்தான். அதனால சிலர் நினைக்கிறாங்க தேவனுக்காக வாழ்ந்தாலும் அதோட குடும்பத்தை விட்டு அவர் வந்துட்டாரா?
சிலர் சொல்றாங்க குடும்பம்லாம் விட்டுட்டு வந்துருங்க, கொஞ்ச நாள் நீங்க குடும்பத்தோடு வாழ்ந்தீங்க, இனிமேல் குடும்பத்துக்காக வேண்டாம், இனி கர்த்தருக்காக வாழுங்கன்னு சொன்னா அது அர்த்தமே இல்லை. ஆண்டவர் தான் குடும்பத்தை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அப்படி அந்த பொய்யர் சொல்லுவார்கள் பைபிள் சொல்லியிருக்குது. ஆமென். ஆகவே அதன் கருமையான தேவ ஜனம், இந்த பூமியில தேவன் நம்ம வைத்திருக்கிற வாழ்க்கையினுடைய அளவுகோலை நாம் புரிந்து கொண்டு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை வேலை ஸ்தலத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் திருச்சபையிலும் ஆவிக்குரிய காரியங்களும் நம்ம பேலன்ஸ் பண்ணி போக கற்றுக்கொள்ள வேண்டும். நான் நினைக்கிறேன் இந்த ஏனோக்கு ஒரு குடும்பமே இல்லாத ஒரு நபரா இருந்தா அவங்க இதை சொல்லலாம். ஆனா ஏனோக்கு யாருங்க? குடும்பஸ்தான். அல்லேலூயா. அதோட அர்த்தம் என்னன்னா, குடும்பத்து மேலேயே கவனம் செலுத்தி வாழ்ந்துட்டு இருந்தவரு இப்ப குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டாரு, ஆண்டவர்கிட்டயும் சம்பாதிக்க துவங்கினார். ஒரு பக்கம் ஜெபிக்கிறார், இன்னொரு பக்கம் தன் வாழ்க்கையை பார்க்கிறார். இந்த வாழ்க்கையில தான் ஏனோக்கு ஒரு நாள் எடுத்துக் கொள்ளப்பட்டார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவேதான் நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இந்த மூன்றாவதாக நான் சொன்ன 300 என்ற அளவு தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை. இந்த சஞ்சரிக்கிற வாழ்க்கையில எல்லா உபதேச சட்ட திட்டங்கள் எல்லாம் அதுக்குள்ள வந்துடுச்சு. அல்லேலூயா. அது இன்னும் சொல்ல போனா தேவனுக்காக வாழ்கிற வாழ்நாட்கள். அப்படி வாழ்கிறவங்க தான் ஞானசானம் எடுத்தவங்க, பரிசுத்தாவிலே நடத்தப்படுறவங்க, தேவனுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்கிறவர்கள் ஒரு நாள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. ஒரு பாட்டு ஒன்று, நீ அங்கிருப்பாயோ, அங்க மனதை பார்த்து சொன்னாங்க, நீங்க பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லி. பயமா இருக்குல்ல? அடுத்த வரி வருது நமக்கு, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் நேசருடன். சந்தேகமாகுதா? ஹல்லேலூயா. பாடலாமா? நான் அங்கிருப்பேனே, நான் ஹல்லேலூயா. இந்த மனசை பார்த்து அந்த பாட்டு இப்படி எழுதிருக்காங்க. நீ அங்கிருப்பியா மனசை? அடிக்கடி இந்த பாட்டை நீங்க பாடிக்கிங்க, நீங்க யார் என்பதை கண்டுபிடிக்கலாம். அல்லேலூயா. தேவன் உங்களோடு இருப்பாராக. அருமையான தேவ ஜனமே, ஆகவே இந்த உலகத்திலே ஒரு சுத்தமான உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களுக்கு இடர்கள் இல்லாமல் சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று சொன்னால், நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லதுக்கு காலம் இல்லைங்க, உண்மையா வாழ்ந்தா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க என்றெல்லாம் நீங்க சொல்லுவீங்க. ஆனா அருமையான தேவ ஜனமே, அதுக்குத்தான் இந்த கிருபை என்கிற ஒரு காரியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கைகளை தட்டி சோதரம் பண்ணுங்க. உலகம் பொல்லாப்புல தான் கிடக்குது. இந்த உலகத்தில் கடினமான சூழ்நிலை என்பதில் எதை உணர்கிறாயோ அதன் மத்தியிலே ஆண்டவருடைய ஜனமாய் வாழ்வதற்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. அது எதுக்கெல்லாம் அந்த கிருபை யூஸ் ஆகுதுன்றது ஒரு பெரிய செய்தி. ஆனா அந்த அளவுக்கு கொடுக்கிறதுக்கு நேரம் எனக்கு இல்லை. நான் வேகமாக சில காரியங்களை பாருங்க. நமக்கு தேவன் இந்த உலகத்துல அறிவு நமக்கு போதுமானது என்று நினைத்து விடக்கூடாது, திறமை போதுமானது என்று நினைத்து விடக்கூடாது, குடும்பம் எனக்கு போதுமானது, வேலை எனக்கு போதுமானது, உலகமே எனக்கு போதுமானது என்று நினைத்து விடக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்ட போது, என் கிருபை உனக்கு போதும் சொல்லிட்டார். இதெல்லாம் தேவையில்லப்பா, என் கிருபை உனக்கு போதும், இதெல்லாம் உங்ககிட்ட வந்துடும். அல்லேலூயா. ஆமென். கிருபையை நாம் சுதந்திரித்துக் கொள்வோமானால், அருமையான தேவனுடைய ஜனமே, கிருபையிலே நாம் நிலை நிற்போமானால், கிருபை நாம் இழக்காமல் இருப்போமானால் நம்மை தேடி இதெல்லாம் வந்துடும். அல்லேலூயா. நிறைய பேர் இந்த கிருபை என்ற விளக்கம் புரியாது. கொஞ்சம் நல்லா கவனிங்க. வேதாகமம் நமக்கு தெளிவாய் சொல்லி கொடுத்திருக்கிறது. ரோமர் 10:9-10 வசனங்கள் வாசித்து பாருங்கள். நாம கிருபையினாலே தான் நினைச்சிருக்கிறோமா? ஆமா, கிருபையினாலே தான் நம்ம மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். இது நம்மால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை ரட்சிப்பே எதுல வந்திருக்குதுன்னா அவருடைய இரக்கத்தினாலே. அல்லேலூயா. தகுதி இல்லாத, புறம்பாக்கப்பட்ட, ஒன்றுக்கு உதவாத நம்மேல் அவர் அன்பு வைத்து நம்மை அழைத்து நம்மோடு கூட அவர் உலாவி நமக்குள்ளே ஜீவித்துக் கொண்டிருக்கிறாரே, நம்மை வழி நடத்துகிறாரே, மற்றவர்களுக்கு நம்மை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறாரே. இதற்கு நாம் எந்த விதத்திலும் பாத்திரவான்கள் அல்லவே. ஆனால் கர்த்தர் நமக்கு கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா.
ஹalleluya. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆகவே பாவம் பெருகும் போதெல்லாம் வேதாகமம் சொல்லுது, யாக்கோபின் புத்தகம் 4 அதிகாரம் 6 வசனத்துல தேவன் கிருபையின் அளவை எப்படி கொடுக்கிறாரா? அவர் அதிக கிருபை அளிக்கிறாரே. எப்படி அளிக்கிறாருங்க? அதிக பிரச்சனை இருக்குது ஐயா, இந்த இதை உங்களால தாங்கிக்க முடியாது. ஆண்டவர் சொல்லு, வேதம் சொல்லு, அதிக கிருபை அளிக்கிறார். நீ பொறுமையா இருக்க, நீ தாழ்மையா இருக்க, நீ உண்மையா இருக்க, நீ பரிசுத்தமா இருக்க, நீ நற்கிரியை செய்ய அதிக கிருபை தேவன் அளிக்கிறார். அவர் அளவாய் சொல்லவில்லை. வேதாகமம் சொல்லுது, 1 பேதுரு 5:5 சொல்லுது, யாருக்கு அந்த கிருபை அளிக்கிறார்? தன்னை தான் தாழ்த்துகிறவர்களுக்கு அந்த கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. நீங்க தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி பாருங்க, அந்த கிருபை அவர் கொடுக்கிறார். வேதாகமத்தை நீங்க வாசிக்கும் போது காலைதோறும் அப்படி கிருபைகள் புதியதா இருக்கிறது. பிரச்சனை அதான், நமக்கு பழைய கிருபையிலே வண்டி ஓடுது. ஏன்? புது கிருபை நம்ம என்ன செய்யறதில்ல. அந்த புது வருஷம் வரும்போது மட்டும் புது கிருபை தாரும் தேவா அப்படி ஒரு பாட்டு பாடிடும். ஹாப்பி நியூ இயர். நண்பர் போத வந்து சொல்லுவார், நாத்த வாயோட சொல்லுவாங்க. தேவ பிள்ளைகளே, புது கிருபையை ஒவ்வொரு நாள் என்ன செய்யுங்க? ஆமா, தேவ சமூகத்துல போய் கேட்கணுங்க. தேவன் நமக்கு புதிய புலம்பல் எழுதப்பட்டிருக்கு. தேவன் நமக்கு என்ன செய்யறாங்க? அவருடைய நிர்மூலமாக இருக்கிறது அவருடைய சுத்த கிருபையே என்று எழுதப்பட்டிருக்கிறது. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியதா இருக்கிறது. நீதிமன்றம் நம்ம வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, காலையிலே நாம் அவரை தேடி செல்ல வேண்டும். இந்த நாளில் நான் பொறுமையா இருக்க வேண்டும், தாழ்மையா இருக்க வேண்டும், எல்லா இடத்திலும் என்னுடைய காரியங்கள் வெற்றியா இருக்க வேண்டும், நான் சிறப்பானவனாய் வாழ வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில எவ்விதத்திலும் சரிவு ஏற்படக்கூடாது, இடர் வரக்கூடாது, நான் தேவ பிள்ளையாய் வாழ்ந்து காட்ட வேண்டும், திட நம்பிக்கையோடு வாழ வேண்டும். உங்க வாழ்க்கை நீங்க சிறப்பா அதை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டுமானால் அதற்கு தேவை கிருபை. அந்த கிருபை நீங்கள் காலையில போய் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிகாலை தேடுகிறவன் என்னை கண்டறியும். நீங்க பார்க்கணும்னா அங்கதான் அவரை பார்க்கலாம், அங்கதான் அவருடைய கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். இந்த காலை ஆராதனை வந்திருக்கிற பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய கிருபை போதுமானது. ஒரு சாட்சியை நான் கேட்டேன். ஒரு ஐயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய பேருந்துல வரும்போது, பஸ்ல வரும்போது சுவிசேஷத்தை சொன்னார். நானும் ஒரு நாள் இப்படி இருந்தேன் ஐயா, நான் தேவனை அறியாது இருந்தேன், தேவனை ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை சிறப்பா சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷம் அவருக்கு, ஒருத்தருக்கு இயேசுவை சொல்லிட்டேன்னு சொல்லி. அவர் பாட்டு ஒரு இடம் வந்தது. அந்த இடத்துல வாலாஜாபாத் என்ற இடத்துல அவர் பஸ்ல இருந்து இறங்கிட்டார். காசு வந்து 100 ரூபாய் கண்டக்டர் கிட்ட கொடுத்தாரு. கண்டக்டர் டிக்கெட் பின்னாடி என்ன செஞ்சிட்டாருங்க, எழுதி கொடுத்தாரு, மிச்ச காசு வந்து வாங்கிங்க. பாருங்கள், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மிச்ச காசு வாங்காம அவர் என்ன செஞ்சிட்டாருங்க, சுவிசேஷம் சொன்ன சந்தோஷத்துல இறங்கிட்டார். அப்பனா இல்லை, நான் சுவிசேஷமே சொல்ல மாட்டேன் பாஸ்டர். கையில் 50 பைசா தான் இருக்குதுங்க. 50 பைசா வச்சுக்கிட்டு ஜெபம் பண்றாங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, நான் எப்படி ஆகிலும் என்ன செய்யணும், நான் இந்த ஊருக்கு வந்து சேரணும், எனக்கு வழி காட்டுங்க, என்கிட்ட காசு இல்லை. ஆண்டவர் சொன்னாரா, நீ என் வேலையை செய்ய, நான் வேலையை என்ன செய்யறேன், நான் உனக்காக செய்வேன். அல்லேலூயா சொல்றாரு. அதை ஆமே, நீங்க கர்த்தருக்காக நீங்க எதை செஞ்சு பாருங்களேன், கர்த்தர் உங்களுக்காக செய்வார். பாருங்க, சின்ன ஜெபம் பண்ணாரப்பா. நாங்கள் ஒரு டீ கடை வச்சோம். அவர் அந்த டீ கடையில் அந்த ஓனர் கிட்ட போய் பேசினார். அவர் முஸ்லீம். அவர்கிட்ட பேசினாராம், சார் இப்ராஹிம் இருக்காரு, அவர் தெரியுங்களா? அப்படியே, ஓ நீ குரான்ல இருந்து சொல்றியா? ஒரு காஸ்பிள் சொன்னாரா? ஆபிரகாம் தான் பைபிள் இருக்குதுங்க, நம்மளாம் ஒன்று தாங்க அப்படி சொல்லி அப்படியே காஸ்பிள் சொன்னாராம். காஸ்பிள் சொல்லிட்டு அப்படியே டைம் போயின்னு இருக்குது, என்ன வரல. அப்ப அவர் சொன்னாரா, ஏங்க நீங்க ரொம்ப நேரம் நிக்கிறீங்க, நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க போலையா? இல்லையா, இந்த மாதிரி நான் வந்தேன், பஸ் டிக்கெட் விட்டுட்டேன். அதனால அவர் சொன்னாரா, அந்த பஸ் ரிட்டர்ன் வரும், நீ இந்த 50 பைசா என்ன செய், அப்போ 50 பைசா போட்டு போன் பண்ணிடு, அந்த டிப்போக்கு போன் பண்ணா அந்த பஸ் இங்க வரும், அதில் போய் நீங்க அந்த மிச்ச காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அந்த பஸ் வந்தது, போயிட்டு இங்க சுவிசேஷம் சொல்லிக்கிறார் இல்லையா, போனா அந்த பஸ்ல கண்டக்டர் மாட்டார். சீட்டு கரெக்ட் தான், ஆனா காசு வாங்க முடியாது. அவர் சொல்றாரு, நீங்க எழுதி கொடுத்ததெல்லாம் கரெக்ட் தான்ப்பா, ஆனா நான் கொடுக்க முடியாது. கண்டக்டர் மறுபடியும் அந்த டீ கடைக்கு வந்துட்டார். சார் அப்புறம் இவர் சொன்னாரு, இந்த ஓனர்,
நான் உங்களுக்கு காசு தரேன், ஊருக்கு போகிறதுக்கு எவ்வளோ 15 ரூபா சார், 15 ரூபா நான் தரேன், வெயிட் பண்ணுங்க சொல்லும்போது என்ன பண்ணுறாரு, அவங்க பையன் வந்தால் அவர் ரிலீவ் ஆகிட்டார், டியூட்டி ரிலீவ் ஆகிற மாதிரி அவர் கொடுக்குற கொடுக்காம போயிட்டார், அவங்க பையன் வந்துட்டார். இப்போ அவங்க பையனுக்கு சுவிசேஷம் சொல்கிறாராம். ஆண்டவர்கிட்ட கேட்டாரா, நீ சுவிசேஷம் சொல்லுன்றாராம். மத்திய சுவிசேஷம் மணி 6 மணி ஆயிடுச்சு. அந்த பையன் கேட்டுக்கிட்டே இருந்தான் பாருங்க. அவனும் காசு கொடுக்குறேன்ற நேரத்தில் அவங்க அப்பா வந்து அவரை மாத்திட்டார், அவனை இறங்கி போயிட்டான் பாருங்க. இப்படி நிர்பந்தமான நிலைமையில இந்த ஐயா தவித்துக் கொண்டிருக்கும் போது மறுபடியும் அந்த கதையை சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறார். அப்பொழுது அந்த டீ கடைக்கார ஓனர், அந்த அப்பா அவருக்கு தேவையான அந்த 15 ரூபாய் கொடுத்து நீங்க போகணும்னு சொன்னா ஒரு போலீஸ்காரன் நிறுத்திட்டாங்க, பின்னாடி ஏறிட்டோம். இவருக்கு பயமாய் போச்சு. போலீஸ்காரங்க என்ன கூப்பிடுறாரு, சார் பின்னாடி உட்காருங்க அப்படின்னு. நேரம் அந்த வண்டி போலீஸ் ஸ்டேஷன் செங்கல்பட்டு வந்து நிற்கிறான். தேவஜனமே அவர் யோசித்தார், சுவிசேஷம் சொன்னதுனால அங்க ஸ்டேஷனுக்கு பேசிக்கிறாங்க. ஓ அந்த அரிசி விற்கிற அந்த ஓனர் அவரு ரொம்ப நாளா ஒரு தச்சு தான் மாட்டினாரு அப்படின்னா இவருக்கு ஒன்றும் புரியல. இந்த வழியில் ஒரு அரிசி வண்டி லாரி வர மடக்கிறாங்க, இவர் தான் ஓனர் நினைச்சிருக்கிறாங்க. எல்லாருமே தேவனுடைய பிள்ளை ஜபிச்சுட்டா இருந்தாலும், ஆண்டவரே என்னதான் சோதனை வந்தாலும் நான் உமக்காக நிற்பேன், அல்லேலூயா, நான் நீங்க சொல்றபடி நான் சுவிசேஷத்தை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி உறுதியா நின்றான பாருங்க. அங்கே ஒரு எஸ்ஐ வந்தாரு. அவர் சொன்னார், ஐயாவுக்கு வந்து நேரம் வந்து ஒரு சல்யூட் அடிச்சார். திருப்பி பார்க்கறாராம், சல்யூட் அடிக்கிறாரு. ஏன் சல்யூட்? இவருக்கு தான் அடிக்கிறாராம். இவர் ஏற்கனவே சில ஆராய்ச்சிகளை செய்து அதன் மூலம் இவருக்கு சில பட்டங்கள்லாம் பெற்றவர். அந்த இடத்துல இவங்க அந்த டியூட்டியில இருந்தவங்க. இவ்வளவு பட்டம் பெற்ற ஒரு நபர் இவரை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிறாங்க. இவரை விசாரிச்சு இவருக்கு ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்து பஸ்ஸில் ஏற்றி இவரை கொண்டு வந்து விட்டாங்களா கல்பாகத்தில். யாரா இருப்பா அப்படின்னு நீங்க அங்க போயிடாதீங்க, யாரோ ஒரு ஆவிக்குரிய தேவப்பிள்ளை, அல்லேலூயா. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, தேவனுடைய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கும் பொழுது அல்லது தேவ சித்தத்திற்கு நம்ம விட்டு கொடுக்கும் போது பாடுகள் நமக்கு வரும், அல்லேலூயா. ஆனா தேவ கிருபை எல்லா சூழ்நிலையிலும் நம்ம பொறுமையா இருந்து தேவனுடைய சித்த நிறைவேறுவதற்கு நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார், அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அதிக கிருபை அளிக்கிறார். தேவன் சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுது அந்த கிருபை நம்மள பெருகும். வேதம் இன்னும் சொல்லுகிறது, ஸ்தோத்திரத்தினால என்ன செய்யலாம், கிருபை பெருகும். அதனால தான் நீங்க அதிகமா ஸ்தோத்திரிக்கணும். அதிகமா நீங்க ஸ்தோத்திரிக்க அந்த கிருபை பெருகும். ஏன்னா நிறைய பேருக்கு கோபம் நிறைய வருது இல்லையா? எதை இழக்கிறோமோ, கிருபை இழக்கிறோம். அது அதிகமாகும் பொழுது கிருபை இல்லாத ஒரு ஜனமாய் மாறி தவறான நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம், அல்லேலூயா, ஆமென். நன்றா ஜெபிப்பீங்க சிஸ்டர், இப்ப உங்களால ஜெபிக்க முடியல. ஏன் ஜெபிக்கலனாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது பாஸ்டர். எதை இழந்துட்டீங்க? ஜெபிக்கிற கிருபை நீங்க இழந்துட்டீங்க. வேதத்தை திறவாய் வாசிக்கிற தியானிக்கிற சகோதரி இப்ப உங்களால தியானிக்க முடியல. ஏன்? நீங்கள் தேவனுடைய கிருபையை இழந்திருக்கிறீர்கள். தேவ ஜனமே, இந்த காலை ஆராதனை வந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய கிருபை நீங்கள் இழக்கக்கூடாது. யோனாவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் தங்களுக்கு வரும் கிருபை என்ன செய்கிறார்களாம், போக்கடிக்கிறார்கள். தேவனுடைய கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஆண்டவர் தருணங்களை தருகிறார், வாய்ப்புகளை தருகிறார். அவருடைய தயவை பெற்று வாழ்வதற்கு முடியாமல் அவர்கள் தேவ சித்தத்தின்படி வாழாமல் தங்கள் இஷ்டம் போல வாழ்கிறார்கள். என் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும். நோவாவுக்கு அந்த கிருபை கிடைத்தது, அதனால் பேழையிலே பாதுகாக்கப்பட்டார். இன்றைக்கு தேவன் உனக்கு கிருபை அளித்திருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ளே, சபையாகிய பேழைக்குள்ளே உங்களை வைத்து பாதுகாத்து அந்த பேழை அரராத் மலையிலே போய் சென்றது. இந்த பேழை பரலோக இடத்துல போய் சென்று நிற்க போகிறது, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே நீ இருப்பாயானால், அருமையான தேவச்சனமே, யோனுக்கு போல ஞானஸ்நானம் என்கிற 30-50 அபிஷேகத்துக்குள்ளே
முன்னொரு தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவத்துக்குள்ளே நீ வாழும் பொழுது நிச்சயம் வாழ்க்கை தேவனுடைய சன்னிதானத்திலே போய் உன்னை கொண்டு சேர்க்கும். ஆகவே சபையாகி பேழைக்குள் நீ அடங்கியிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுது அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கியிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறாய். இந்த கிருபை எப்படிலாம் வேலை செய்யுது என்பது பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு சரியான சமயம் இல்லை. அதனுடைய டைட்டில் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னொரு முறை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன், எனக்கு சமயம் இல்லை. முதலாவதாக நீங்கள் வாசிக்கும் பொழுது பாவம் பெருகிற இடத்துல கிருபையும் பெருகுமா. ரோமர் 5:20 நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. எங்க கிருபை பெருகும்? அல்லேலூயா. எங்க பிரமாணம் இருக்குதோ அங்க எது அதிகமா இருக்குமா? இந்த வசனம் வாசிச்சிருக்கீங்களா? பிரமாணம் இருக்கிற இடத்துல மீறுதல் அதிகமா இருக்குமா? அல்லேலூயா. இங்கே எச்சில் துப்பாதீர்கள் எழுதியிருப்பாங்க, அங்கதான் துப்பி இருக்கும். நீங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க. இங்கே அசுத்தம் செய்யாதீர்கள் சொல்லியிருப்பாங்க, அங்கதான் செய்வாங்க. எங்க பிரமாணம் கட்டளைகள் சட்டங்கள் வருகிறதோ அங்கெல்லாம் மீறுதல் வரும். ஆனா இதை எது கண்ட்ரோல் பண்ண முடியும்? மீறுதல் மனிதனை மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நீ வாழ்கிறதுனால இந்த உலகத்துக்குள்ள இருக்கிறதான பாவம், இச்சை, மீறுதல், சத்துரு உங்களையும் மேற்கொள்வான். அதை நீ மேற்கொண்டு வாழ்வதற்கு தேவன் அளித்திருக்கிறது கிருபை. அல்லேலூயா. இந்த கிருபையை பாவத்தை மேற்கொண்டு வாழ்வதற்கு தேவன் தருகிறதான மகா பெரிய இரக்கம். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, ஆகவே நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிதல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நியாயப்பிரமாணத்துக்கே கீழ்ப்படிவதற்கு எது கீழ்ப்பட்டிருக்கிறதா? கிருபைக்கு எல்லாமே கீழ்ப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் கிருபையினாலே தேவன் நம்மை ரட்சித்து தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். இதை நாம் மறந்து போகக்கூடாது. ரோமர் 6:14 நீங்கள் வாசிக்கும் பொழுது என்ன செய்யாதான்? நியாயப்பிரமாணம் வேணுமா கிருபை வேணுமா? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் அப்பா அப்பான்னு வச்சுங்க, அப்பா என்ன செய்வாரு? இவங்க அப்பா வந்து அடிப்படுறோம், அதனால படிப்பான். அல்லேலூயா. பாஸ்டர் பார்க்கறாரு, கண்ணை முடிக்கவங்க டக்குன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணை திறந்து அப்படி பார்ப்பான். கவனிச்சுக்கிறீங்களா? கவனிச்சிங்களா? நானே அப்படித்தான் பாஸ் செய்வேன் அப்படின்றீங்களா? ஒரு 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 சட்டத்திற்கும் ஒரு பிரமாணத்துக்கும் தான் நம்ம பயப்படுறோம். ஆனா அதுல நம்ம மனம் திரும்பவே மாட்டோமா? அது ஜெயிக்க முடியாது. அருமையான தேவ ஜனமே, ஆனால் கிருபை நம்மை கட்டுப்படுத்தி விடும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பாவம் கிருபை மேற்கொள்ள முடியாது. கிருபை பெற்றவன் ஜெயம் பெறுவான். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் யோசேப்பு. அல்லேலூயா. பாவம் அவரை வந்து ஓவர்டேக் பண்ண பாக்குது. யோசேப்பு என்ன சொன்னாருங்க? யோசேப்பு என்ன சொன்னாருங்க? சொல்றீங்க, சொல்லுங்க. தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? என்னங்க இது? தேவனுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லலாம். என்றைக்கு தேவனுக்கு நம் வாழ்க்கையை அர்ப்பணித்தோமோ நாம் தேவனுடைய பிள்ளைகள். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்காக. நாம் செய்கிற ஒவ்வொரு செயலையும் தேவன் பார்க்கிறார். ஆகவே அவர் சொல்லுகிறார், நான் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்ய மாட்டேன். அதனாலதான் தாவீது 51ஆம் சங்கீதத்தில் சொல்றார், ஆண்டவரே உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், என்னை மன்னிங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு விரோதமான பாவம் எப்ப ரட்சிக்கப்பட்டோமோ அதுக்கப்புறம் வந்து ஆண்டவருக்கு விரோதமான பாவம் நாம் செய்கிறோம். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் கணக்கு ஒப்பிட வேண்டும். அதுதான் அருமையான தேவ ஜனமே, யோசேப்பு இப்படி அறிக்கைப்பட்டதை நம்ம வாசிக்கிறோம். அந்த பாவத்துக்கு அவர் விலகி ஓடினார். அவர் விலகி ஓடினது ஒன்று, அந்த செயலை செய்வதற்கு அங்கு தேவன் அவருக்கு கிருபை கொடுத்தார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. அதனாலதான் இப்படி பாடினாங்க, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. இந்த உலகத்துல நம்மள ஓவர்டேக் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்குது.
ரட்சிக்கப்பட்டவங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். மீட்பின் திட்டத்திலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய விஷயம் சபை. கிறிஸ்துவுக்குள்ளே சபையில் இந்த போதனைகள் கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இந்த போதனையில வளர்க்கப்படுகிறோம். அது என்ன? அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஹalleluya! நம்முடைய ஆண்டவரே கிருபையும் சத்தியம் நிறைந்தவர். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருடைய கிருபை மேலானது. அந்த கிருபை இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மை மேற்கொள்ளாதபடி அதை மேற்கொண்டு வாழும்படியான ஒத்தாசை நமக்கு தருகிறது. ஹalleluya! சிலருக்குலாம் மன்னிக்கவே முடியாது. அப்படியே கணகணன்னு இருப்பாங்க. சொல்லுவாங்க இல்லையா, முகத்துல கடுக்கு போட்டா ஏன் முடியல அவங்களால? கிருபை சத்தியம் நிறைந்த இயேசு உள்ள இருப்பாரானால், கிருபை பெரும்படி காலையில் நீ ஜெபம் பண்ணி மகளா இருப்பாயானால், அந்த கிருபை இவங்க என்ன சிஸ்டர் பரவாயில்ல சிஸ்டர் அவங்களை மன்னிக்கிறேன், ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சாரு, ஒன்னும் இல்லை சிஸ்டர் பரவாயில்ல சாரி சிஸ்டர் அதெல்லாம் சொல்லாதீங்க சிஸ்டர் அப்படின்னா. ஏன்னா அந்த மன்னிக்கிற சிந்தை அவங்களுக்கு இருக்குது. கிருபை தாங்க எல்லா விஷயத்துக்கும். இந்த கிருபையை நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கலாம். பாருங்க, இப்படி பல காரியங்களை கபடமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த கிருபை, சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு அந்த கிருபை, தேவ ரகசியங்களை வெளிப்படுத்த தேவ கிருபை, அநேக விஷயங்களை நினைவு கூட ஞாபகப்படுத்துவதற்கு அந்த கிருபை, கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு அந்த கிருபை, கிறிஸ்துவுக்காய் நம்மை நமக்குள்ளதை கொடுப்பதற்கு தேவ கிருபை வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் நாமே சில காரியங்களை தீர்மானிக்காமல் தேவனுடைய சித்தத்திற்கு நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவ சித்தத்திற்கு விட்டு கொடுப்பதற்கு நமக்கு கிருபை தேவை. ஹல்லேலூயா. சோ அதனாலதான் தேவ சித்தம் நம்மளை நிறைவேற மாட்டேங்குது. தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் உணராது இருக்கிறோம், அதன்படி வாழாது இருக்கிற காரணம் கிருபை நம்ம இழந்திருக்கிறோம். இந்த சத்தியங்களை நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஒரு நாள் நான் உங்கள் மத்தியில் அதை பிரசங்கிக்கிறேன், எனக்கு சமயம் இல்லை. ஒரு பெரிய பணக்காரர் வழியில செல்கிற ஏழை மக்களுக்கு எல்லாம் கொண்டு வந்து ஆகாரம் போட்டார். அந்த ஆகாரம் கொடுக்கும்போது அந்த பிச்சைக்காரர்கள், முடியாதவர்கள், அவர்களுக்கு அந்த ஆகாரத்தை கொடுக்கும்போது அவர் ஒன்று சொல்லுவார், நீ ஜெபம் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும், சாப்பாடு வாங்கி சாப்பிடணும்னு சொல்லுவார். அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபம் பண்ணிட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒருத்தர் சொன்னா நான் ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படின்னா, அவன் நாத்திக பிச்சைக்காரன், அவன் பண்ண மாட்டேன்னா. இவர் சொல்லிட்டாரு, நீ ஜெபம் பண்ணலன்னா உனக்கு சாப்பாடு கிடையாது, உனக்கு இந்த பிளேட்டை வாங்கிட்டார். அன்னைக்கு மாலையில் போய் தேவ சமூகத்தில் அவர் ஜெபம் பண்றார், ஆண்டவரே உங்களுடைய கிருபையினால் நான் நற்கிரியைகளை செய்கிறேன், நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர், என்னை நடத்தி கொண்டிருக்கிறீர், என்னிடத்துல என்ன குறை இருக்குன்னு சொல்லுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றார். ஆண்டவர் பேசுறார். சிலருக்கு இந்த அனுபவமே கிடையாது. நம்ம போயிட்டு எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடும். அவர் என்ன சொல்றாருன்னு நம்ம நிச்சயத்துல கேட்கறது இல்லை. இனிமேல் கேளுங்க, ஜெபம் பண்ணி முடிச்சு கொஞ்ச நேரம் உட்காருங்க, ஆண்டவரே என்கிட்ட என்ன இருக்கு சொல்லுங்கப்பா, நான் பேசுவேன். நம்முடைய தேவன் பேசுகிறார். அவர் சொன்னாரு, மகனே இன்னைக்கு நீ சாப்பாடு கொடுக்கும் போது ஒரு நபருக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டியே, எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நாம் கிருபை இழக்கிற, தேவ சித்தத்தைக்கு மாறாய் செயல்படுகிற அநேக விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு பேர் தான் மீறுதல். ரட்சிக்கப்பட்டது ஒரு லெவல், ஆனால் நம்மை சீர்படுத்துவதற்கு இவைகளெல்லாம் தேவை. தேவ ஜனமே, ஆகவே ஆண்டவர் சொன்னாரு, என்னப்பா நீ இப்படி செஞ்சுட்டு, ஒரு ஏழை அவன் சாப்பாடு எடுக்கிற நேரத்தில் அவன் பிளேட் தண்ணி வாங்கிட்டேப்பா, என்ன ஆண்டவரே அவன் ஜெபம் பண்ண மாட்டான், உங்களை மகிமைப்படுத்தல, ஆகாரம் கொடுக்கிற ஆண்டவர் உங்களுக்கு நான் நன்றி சொல்லாத இருக்கிறான், நான் அதனாலதான் ஆண்டவர் அப்படி செஞ்சேன் சொன்னார். அவனுக்கு நான் 70 வருஷமா சோறு போடுறேன். எவ்வளவு வருஷம்? அவன் என்னை துதிக்கவும் இல்லை, என்னை ஏற்றுக்கவும் இல்லை, என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் 70 வருஷம் நான் சோறு போடுறேன். ஒரு நாள் அவனுக்கு சோறு போட முடியல. புரியுதா? என்ன புரியுது? கதை சூப்பரா இருக்கு பாஸ்டர். என்ன புரியுதுங்க? உலகத்தாரையும் போஷிக்கிறார், நல்லோரையும் தீயோரையும் போஷிக்கிறார், அவர்களுக்கு மழையை வர்ஷிக்கப்படுகிறார். தேவ பிள்ளைய தேவ சித்தத்துடைய ரகசியம் உனக்கு புரியாது. நிறைய நேரங்கள் அந்த தீர்ப்பு சொல்லிடுறோம், நிறைய நேரங்களில் காத்திருக்க மாட்டோம், பொறுமையாய் காரியங்களை செய்ய மாட்டோம். ஹேண்ட்பேக் என்கிட்ட இருக்குது எப்படி எல்லாம் திருப்புன்னு சொல்லி போய் ஆக்சிடென்ட் ஆகி முட்டிக்கணும். தேவ ஜனமே,
இப்படி வேதத்தை நீங்க பகுத்து பார்க்கணுங்க. நான் ரோமர் தொடர்ந்து நான் காலையில தியானிக்கிறேன். அதுல விசுவாசம், நீதி, கிருபை ஒன்றா நாங்க தியானிக்கிறேங்க. எவ்வளவு விஷயங்கள் அப்படியே கொண்டு வராங்க. தேவ ஜனமே, கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீங்கள் தேவன் கொடுக்கிற அந்த கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ளணும். கிருபை பெற்ற ஜனமா இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையும் பவுல் சொல்ல, நான் எண்ணிலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். கற்றுக்கொண்டேன்னா படிச்சதுனால இல்லை, பிராக்டிஸ் பண்ண. எப்படி பிராக்டிஸ் பண்ண முடியும்? அதான் கிருபை. அந்த கிருபையினால எந்த சூழ்நிலை வாழ கத்துக்கிட்டார். சில இடங்கள பிரச்சனை அதுதான். ஒரு சூழ்நிலை அவங்களால சகிச்சுக்க முடியாது, ஏத்துக்க முடியாது, பொறுத்துக்க முடியாது, விட்டு கொடுக்க முடியாது, போராடுவார்கள். ஆண்டு சொல்லிட்டார், 70 வருஷம் என்னை ஏத்துக்கல, நான் சாப்பாடு கொடுத்தேன். நீ ஒரு நாள் ஆண்டவர் ஏத்துக்கலன்னு நீ பெருத்துட்டேப்பா. உன்னுடைய பார்வை வேற, என்னுடைய பார்வை வேற. இப்ப நம்ம ஆண்டவருடைய பார்வைக்கு போகணும். அவர் சித்தத்தை நாம் உணரணும். அதற்கு தேவை தேவ கிருபை. அது நிறைய லெவல் இருக்குங்க. அந்த லெவல்லாம் நம்ம ஒவ்வொன்றா படிச்சு அந்த பிரசங்கத்தை நம்ம கேட்கும் போது தான் நம்ம பூரணத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இந்த கிருபை எவ்வளவு அவசியமானது. அல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். நம் யாவரும் அப்படியே எழுப்பி நின்று, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. கேளுங்க கர்த்தரே, ஆமென். இன்னும் தேவை கிருபை தாருமே. தங்கிடுதே கிருபை தாழ்மை உள்ளவரிடம். தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தாம்பேலனுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தாம்பேலனுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் நிற்பதுவும் கிருபை. நீசரின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே. நீசரின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே. காத்துக்கொள்ள கிருபை தாருமே. காத்துக்கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததே. இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவையாகவே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. கிருபை எனக்கு வேண்டும். எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஏசப்பா, அம்மா கிருபை எழுந்துடாதீங்க. கிருபை கொண்டு தான் நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனா மீட்கப்பட்ட நீங்க கிறிஸ்துவாகிய இந்த சபையாகிய சரீரத்துக்குள்ள, இந்த பேழையாகிய கிறிஸ்துக்குள்ள, நீங்க அவருடைய சத்தியத்துக்குள்ள, அவருடைய அபிஷேகத்துக்குள்ள நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுது ஆண்டவர் அளவற்ற கிருபை அவனுக்கு தருகிறார். இந்த உலகத்தை மேற்கொண்டு வாழப்படியான கிருபை, இந்த உலகத்தில் எல்லா சூழ்நிலையும் கடந்து செல்லும்படியான கிருபை, எல்லா இயக்கங்களுக்கும் தேவ கிருபை அவசியமானது. மெய் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு கிருபை இல்லாமல் நாம் வாழவே முடியாது.
இன்னைக்கு காலையில் கர்த்தர்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தர்களோடு பேசிக்கொண்டிருக்கிற அந்த கிருபை நீங்க இழந்துடக்கூடாது. உங்களுக்கு வருகிற அந்த கிருபை நீங்க போக்கடிக்காதீங்க. அந்த சாய்ஸ் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமே, அதை வீணடிக்க வேண்டாம். ஆண்டவருடைய சமுத்திரங்களை தாழ்த்தி, ஆண்டவரே அந்த கிருபை நான் நிலைக்கிறேன்பா, அந்த கிருபையில நான் நிலைத்து கனி கொடுக்கணும், அந்த கிருபை நான் நம்முடைய ஜனம் என்ற அடையாளத்தோடு வாழணும், அந்த கிருபை நான் நம்முடைய ராஜ்யம் வரைக்கும் நான் என்னை தான் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு திருப்பி தாங்க ஆண்டவரே. பொறுமை இழந்திருக்கிறேன் ஆண்டவரே. அநேக நேரங்களில் சுபாவங்கள் ஜெயம் இல்லாது இருக்கிறேன். என் வாழ்க்கையில் அநேக இடங்களில் நான் தடுமாறுகிறேன். எனக்கு உங்க கிருபை வேணாம்பா. ஆண்டவரே கேளுங்க சிஸ்டர், கேளுங்க சிஸ்டர். நீங்கள் பின்வாங்கி போவதற்கும் நீங்கள் கிருபை இழந்து விட்டால் உங்கள் வாழ்க்கை நிலை எப்படி மாறிவிடும். கருமையான தேவ பிள்ளைய, அவனுடைய கிருபை தான் உன்னை இதுவரைக்கும் காத்திருக்கிறது. இனி வரும் நாட்கள் கொடியதா இருக்கும். எப்படி வாழப் போகிறாய்? எப்படி வாழப் போகிறாய்? உன் வாலிபத்தில் எப்படி வாழப் போகிறாய்? உன் வயோதிப நாட்கள் விசுவாசத்தை எப்படி காத்துக்கொள்ள போகிறாய்? ஆண்டை கேளுங்க. ஆண்டவரே கிருபை தாங்கப்பா, இந்த கிருபை எனக்கு வேணாம். அப்படியே அதிக கிருபை அளித்து கிருபை பெற்ற ஜனமாய் இந்த கொடிய நாட்கள்ல கிருபையை நாம் இழக்காமல் கிருபையில நிறைந்து வாழ்கிற மக்களாக இருக்க நமக்கு உதவி செய்ய போதுக்காய் சோதரம் சொல்லுவோம். சோதரன் 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 காலை ஆராதனை கற்று நம்மோடு கூட இடைப்பட்டார். மகிமையான காரியங்களை கற்று செய்திருக்க அதற்காக சோதரம் சொல்லுவோம். சோதரன் 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 சோதரன். ஒவ்வொரு நாளும் காலையில் இந்த புது கிருபையை பெற்றுக்கொண்டு புது பொலிவோடு நாம் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய கண்களை திறந்திருக்கிறார். கிருபையின் அவசியத்தை தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். தொடர்ந்து நம்மோடு கூட பேச போறதுக்காக கரங்களை தட்டி சோதரம் சொல்லுவோம். காணிக்கை அளித்த கரங்கள், புதிதாக இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியே கர்த்தரை சோதரம் சொல்லுவோம். நாம் யாவரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழி நடத்தலும் சமாதானம் மீண்டும் என்றும் சதா நாட்களும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென்.